அந்த பேரண்ட்ஸோட கவலையை வந்து குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்குது. நான் டாக்டர் சுரேஷ்குமார், ஓம் சக்தி மருத்துவமனையில் குழந்தைகள் மருத்துவராக இருக்கேன். குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறது ரொம்ப காமனான கொஸ்டின். இன்ஃபேக்ட் வந்து நிறைய மதர்ஸ் குழந்தைங்க மருத்துவர்கிட்ட வரக்கான காரணம் இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தடவை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய்க்கு அப்புறம், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் இயர் தாண்டினதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்றது எல்லாமே நார்மல் தான். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா டாக்டர் பரிசோதித்து பார்ப்பாங்க, அந்த டெவலப்மெண்ட் க்ரோத் இதெல்லாமே பார்ப்பாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க, மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தை சில சமயம் சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு பொதுவாக நம்ம ஆஸ் பேரண்ட்டாக நம்ம வந்து வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலையில் வந்து வளர்த்துக்கணும். அதே மாதிரி பிளேட் ஷேரிங், நம்ம வந்து காமனாக உட்காந்து சாப்பிட்றப்ப நம்மளை பார்த்து குழந்தைங்களும் பழகிக்குவாங்க, அந்த சாப்பிடக்கூடிய அந்த உந்துதல் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உணவளிக்கிறது. நம்ம என்னென்னா அம்மாவெல்லாம் பார்ப்போம், நிறைய போட்டு வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய தடவை வேணும்னா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் ஃபீட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு கொடுக்கறது மூலமாக இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க குழந்தைகளை இன்வால்வ் பண்ணி நம்ம சாப்பிட வைக்கிற மாதிரி பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ பெரிய குழந்தைங்க இருக்காங்கன்னா யூஸ்வலாக வந்து 1 இயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஃபீட் கொடுத்துட்ருப்பீங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. 1 இயர் 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் இதெல்லாம் கிராஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கிற உணவு பிடிக்காத உணவுங்கிற மாதிரி ரெண்டு அவங்களே டிவைட் பண்ணிக்குவாங்க. சில உணவுகள் நல்லா எடுத்துக்குவாங்க, சில உணவுகள் எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்ககிட்டே சொல்லி நீங்கள் ரெசிபி மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களே ரெசிபி செலக்ட் பண்ண வைக்கிறது. அதே மாதிரி ஃபன்னாக சாப்பிட்றது, ஃபார் எக்ஸாம்பிள் விளையாண்டுட்டே சாப்பிட்றது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். அவங்கள வந்து ஃபுல்லாக அந்த ஃபுட் ஆக்டிவிட்டி, மற்ற எப்படி நம்ம வந்து பிளேயிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுமோ அதே மாதிரி ஃபுட் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுறது மூலமாக இதெல்லாமே கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம். நம்ம எப்படி வந்து இதுலேருந்து கொஞ்சம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், அதாவது ஃபுட்டு நல்லா எடுத்துக்க வைக்கலாம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஜங்க்ஸ் எடுக்காமல் பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன் டைம் குறைக்கலாம். அதே மாதிரி ரொம்ப வந்து லிக்விட் ட்ரிங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோடா மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறையா லிக்விட் ஃபுட் கொடுக்கறத தவிர்த்துக்கலாம். அந்த மாதிரி தவிர்க்கிறது மூலமாக நம்ம அந்த சாலிட் ஃபுட்ஸ், அதாவது திட உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனுடைய இதை அதிகப்படுத்தலாம்.